வேத வசனங்களை கற்றுக்கொள்ள ஆவலோடு இருக்கிற உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக இயேசு கிறிஸ்து பேதுருவோடு பேசிக் கொண்டிருந்தார். சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளவினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்றார். அது மட்டுமல்ல, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்றும் சொன்னார். தன்னை யார் என்று உணர்ந்து கொள்ளாமல் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொன்னார் பேதுரு. ஆனால் இயேசு மிக திட்டமாய், பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பா என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள். லூக்கா 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாயிலும் உங்களுக்கு குறைவாயிருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை என்றார்கள். இயேசு கிறிஸ்து காணாமற் போன வீட்டாராகிய இஸ்ரவேல் மக்களிடத்திலே சீஷர்களை இதற்கு முன் அனுப்பின பொழுது அவர்களுக்கு ஏதாயிலும் குறைவாயிருந்ததா என்றுதான் கேட்டார். ஆனால் ஆச்சரியமாய் அவர்கள் எல்லாருடைய தேவையும் சந்திக்கப்பட்டது. இப்பொழுது புதிய ஒரு செய்தியோடு மீண்டுமாக அவர்களை அனுப்பப் போகிறார். சொல்லப்போனால் வித்தியாசமான மக்கள் கூட்டத்தை அவர்கள் சந்திக்கப் போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இஸ்ரவேலராய் மட்டும் இருக்க மாட்டார்கள். இந்த செய்தி உலகம் அனைத்துக்கும் அவர்களை கொண்டு செல்லும்படியாய் அவர் சொன்ன செய்தி. வசனம் 36 பாருங்கள். அதற்கவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன். பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். இந்நாட்களிலே சுவிசேஷ ஊழியத்திற்கு நாம் போகும்பொழுது தகுந்த ஆயத்தத்தோடு கூட நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். உங்களையும் உங்களுக்கு அருமையானவர்களையும் பாதுகாத்துக் கொள்வதும் அவசியமானதாக இருக்கிறது. நாம் கடினமான காலங்களிலே வாழ்ந்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? யாரிடத்திலாவது பட்டயம் இல்லை என்றால் உங்கள் வஸ்திரத்தை விற்றாயிலும் ஒரு பட்டயத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். எதற்காக? தற்பாதுகாப்பிற்காக. அவர்கள் வாழ்ந்த அந்த நாட்களிலே அது தேவையானதாக இருந்தது. இந்த உண்மையையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்நாட்களிலேயும் நாம் தீமைக்கு எதிர்த்து நிற்கவில்லை என்றால் எல்லா விதமான தீமைகளும் நம்மேலே வரக்கூடும். எனவே ஊழியக்காரர்களும் ஜாக்கிரதையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அல்லது அவர்களுக்கும் ஆபத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வசனம் 37. அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்கிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். இயேசுவுக்கு எதிர்த்து நின்றவர்கள் அவரை சிலுவையிலே அறைந்து கொண்ட பொழுது உலகத்தின் பாவத்திற்காக அவர் விலைக்கிரயத்தை செலுத்தி முடித்து விட்டார். அந்த பணி நிறைவேறிவிட்டது. வசனம் 38. அதற்கு அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அவர் போதும் என்றார். பாதுகாவலுக்காக என்று சொல்லி செயல்பட்டு கொண்டே இருந்து நம் வீடு நிறைய ஆயுதங்களை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவசியமில்லை. கெத்செமனே ஒரு பரிசுத்த பூமி. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தனது சீடர்களை தோட்டத்திற்கு வெளியே விட்டுவிட்டு அவர் மட்டும் தோட்டத்திற்குள்ளே ஜெபிக்கும்படியாய் போகிறார். நம்முடைய இருதயங்கள் உணர்வுள்ளதாய் இருக்குமென்றால் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் அவர் குடிக்கும்படியாக செய்ததற்காக நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கெத்செமனே தோட்டத்திலே என்ன நடந்தது என்பதை முழுமையாக நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாத்திரமானது எவ்வளவு கடினமான ஒன்றாய் இருந்தது என்பதை மட்டும் நம்மால் உணர முடிகிறது. நாம் ருசியான காரியங்களை, மகிழ்ச்சியான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் கசப்பான காரியத்தை ஏற்றுக்கொண்டார். இதுதான் கெத்செமனே தோட்டத்தின் ஆழமான ஒரு ரகசியம். இப்பொழுது நாம் கண்ணாடியின் வழியிலாக மங்கலாய் பார்க்கிறோம். கிரிகிரி என்பவர் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதும் பொழுது, நான் தேவனை நேசிக்கிறேன், ஏனென்றால் நான் அவரை அறிந்திருக்கிறேன். நான் அவரை தொழுது கொள்கிறேன், ஏனென்றால் என்னால் அவரை பூரணமாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, கெத்செமனே தோட்டத்திலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆனால் நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் விடையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களை பாருங்கள். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடே கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆர்வம் தரக்கூடிய 2 காரியங்களை இங்கே நாம் பார்க்கிறோம்.
ஒன்று வழக்கத்தின்படியே என்ற வார்த்தை, மற்றொன்று அவ்விடத்தில் என்ற வார்த்தை. நாம் அறிந்திருக்கிறபடி இயேசு கிறிஸ்து இரவிலே எருசலேமிலே தங்கவில்லை. அந்த பட்டணத்தினாலே அவர் புறக்கணிக்கப்பட்டார். எனவே அவரும் அந்த பட்டணத்தை புறக்கணித்து விட்டார். ஒவ்வொரு இரவிலேயும் ஒன்று அவர் கெத்செமனே தோட்டத்திலே இரவை கழித்திருக்க வேண்டும், அல்லது சில வேளைகளிலே அவர் பெத்தானியாவுக்குத்தான் போயிருக்க வேண்டும். இரவு பஸ்கா ஆசரித்த பின்பு அவர் தோட்டத்திற்கு சென்றார். அந்த இரவில்தானே கண் காண முடியாத எதிரியோடு கூட அவர் போராடுகிறவரானார். இதை பரிபூர்ணமாய் நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த எதிரியை அங்கே அவர் மேற்கொண்டு வெற்றியை சம்பாதித்து விட்டார். கல்வாரியின் வெற்றியானது கெத்செமனே தோட்டத்திலேயே பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்பத்திலே பிசாசானவன் வந்து அவரை சோதித்தான். இந்த உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் தருவேன், ஆனால் தன்னை அவர் வணங்க வேண்டும் என்றான். அப்படி என்றால் பொருள் என்ன? நீர் சிலுவைக்கு செல்ல வேண்டாம் என்பதுதான் பொருள். லூக்கான சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சோதனைகளை எல்லாம் முடித்த பின்பு பிசாசானவன் சில காலம் அவரை விட்டு விலகி போனான் என்று வாசிக்கிறோம். சரி, மீண்டுமாக எப்பொழுது சாத்தான் வந்தான்? அவன் பல முறை வந்தான் என்றே சொல்லலாம். சிலுவைக்கு அவர் செல்லாதபடி ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலேயே தடுத்து நிறுத்த முற்பட்டான். மீண்டுமாக சிலுவைக்கு மிக அருகிலேயும் ஊழியத்தின் இறுதியிலேயும் பிசாசானவன் அதே சோதனையை கொண்டு வருகிறான். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தனது சீடர்களிடத்திலே தனது பாடு மரணத்தை குறித்து சொன்ன பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து, ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது என்றார். இதை குறித்து மத்தேயு 16:22 பார்க்கிறோம். அதற்கு பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்? ஞாபகம் இருக்கிறதா? எனக்கு பின்னாக போ பேதுருவே என்று சொல்லவில்லை, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றுதான் சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, எனவே கெத்செமனே தோட்டத்திலே மீண்டும் பிசாசானவன் அவரை சோதிக்கும்படியாய் வருகிறான். இந்த நேரத்திலே தான் இயேசு கிறிஸ்து தனது சீடர்களை பார்த்து, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். வசனங்கள் 41-42 வாசிக்கிறேன். அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அருமையானவர்களே, நீங்கள் மிக ஓங்கி ஒரு கல்லை எறிவீர்கள் என்றால் எவ்வளவு தூரம் எறிய முடியும்? அவ்வளவு தூரம் சென்றுதான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படியாய் முழங்கால் படியிட்டார். அந்த பாத்திரம் அவரை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்றார். இந்த சம்பவமானது சர்ச்சைக்குரிய ஒரு காரியமாக அநேகர் பேசுகிறார்கள். ஏனென்றால் சிலுவையை சென்று அடையும் முன்னதாகவே அவர் மரித்து விடுவாரோ என்ற பயத்தினாலே அவ்வாறு ஜெபித்தார் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. ஏனென்றால் ரோமர்கள் மரணத்திற்காக ஏற்படுத்தியிருந்த சிலுவையிலே மரிப்பதனாலே எந்த லாபமும் இல்லை. அந்த மரக்கட்டையிலே எந்த ஒரு விசேஷித்த தன்மையும் இல்லை. மரித்த அந்த நபரே முக்கியமானவர். ஒருவேளை சிலுவையிலே அல்லாமல் வேறு எந்த வகையிலே அவர் மரிக்கும்படியாய் நேர்ந்திருந்தாலும் அவருடைய மரணமே விலையேறப்பட்டது. அவர் கெத்செமனே தோட்டத்திலேயே மரித்திருந்தாலும் அது விலையேறப்பெற்றதே. இந்த பாத்திரம் என்று சொல்லும் பொழுது சிலுவையைத்தான் அது குறிக்கிறது. மரிப்பதனாலே உண்டாகும் அந்த பாடுகளை குறித்து அவர் அவ்வாறு சொல்லவில்லை. அந்த பாத்திரம் என்று சொல்லும் பொழுது அவர் நமக்காக பாவமான அந்த சம்பவத்தை சொல்லுகிறது. அவர் தேவனுடைய பரிசுத்தராய் இருந்தார். நம்முடைய பாவம் அவர் மேலே வைக்கப்படும் பொழுது உண்மையாகவே அது பெரிய ஒரு பாரம்தான். அருமையானவர்களே, எந்த வகையிலே தேவன் நம்மை நேசிக்கும்படியாக நாம் இருக்கிறோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. நம்மை நாம் பார்க்கும் பொழுது நம்மை அறிந்தவர்கள் நம்மை அருவருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மையிலே எத்தனை அக்கறையோடு நம்மை நேசிக்கிறார் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. அவர் மேலே வைக்கப்பட்ட நமது பாவமானது அவருக்கு அத்தனை அருவருப்பானதாகவும் அத்தனை பயங்கரமானதாகவும் இருந்தபடினாலே சற்று அந்த பாத்திரத்தை குறித்து அவர் உண்மையாகவே கலங்கினார். அது மட்டுமல்ல, கெத்செமனே தோட்டத்திலே சிலுவைக்கு சற்று முன்னர் சிலுவை இல்லாமலேயே கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பிசாசானவன் சோதித்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சித்தத்தை அல்ல, பிதாவின் சித்தத்தையே நிறைவேற்ற வந்தார். எனவேதான் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று தன்னை அர்ப்பணித்தார். என்னுடைய பாவத்தையும் உங்களுடைய பாவத்தையும் அவர் சுமந்த பொழுது அத்தனை வேதனை நிறைந்ததாய் கடினமானதாய் அது இருந்தாலும் பிதாவின் சித்தத்திற்கே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான்.
இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திலே சோதிக்கப்பட்ட பொழுதும் அவர் தேவ தூதர்களால் பணிவிடையை பெற்றுக்கொண்டார். மீண்டுமாக பிசாசானவன் சோதிக்க வந்த இந்த சூழ்நிலையிலேயும் தேவதூதன் அவரை பலப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். இந்த உண்மையை லூக்கா மாத்திரமே எழுதியிருக்கிறார். லூக்கா 22:44 அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. வைத்தியனாகிய லூக்கா மாத்திரமே இயேசு கிறிஸ்துவின் வேர்வையானது இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அவரை எதிர்த்து நின்ற அந்த போராட்டத்திலே சரீரத்திலே அவ்வளவு பாதிப்பு ஏற்படும் அளவிற்கு அவர் வேதனைப்பட்டிருக்கிறார். என்ன நடந்திருக்கும் என்பதை யூகிப்பதற்கோ விவரிப்பதற்கோ நாம் தகுதியுள்ளவர்கள் அல்ல. சில கிறிஸ்தவ வைத்தியர்களும் அதற்கு சில விளக்கங்களை கொடுக்கிறார்கள். ஆனால் அதை குறித்து நாம் எண்ணுவதை விட அவர் எனக்காக இரத்தம் சிந்தினார் என்ற உண்மையை அறிந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் மரியாதையோடும் அவரை பணிந்து கொள்வதே சிறந்தது. அருமையானவர்களே, நம்முடைய தேசத்தை பாதுகாப்பதற்காக எத்தனை வீரர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் சட்ட ஒழுங்கை காப்பதற்காக எத்தனை காவலர்கள் தங்கள் ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். அதை குறித்து நம்மளே எத்தனை பேர் பாராட்டுகிறோம். தேசம் ஆபத்திலே இருக்கும் பொழுது யுத்தத்திற்கு சென்றாலும் அதையும் குற்றம் சாட்டுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பிரியமான சகோதரனை சகோதரியே, நம்முடைய பாவமான நிலைமையினாலேதான் இயேசுவின் இருதயம் உடைந்தது. நம்முடைய நித்தியமான விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்தார். யோவான் 10:10 நாம் என்ன வாசிக்கிறோம்? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று கூறியிருக்கிறார். தேவனை விட்டு தூரம் போன இந்த உலகத்தை அவர் நேசித்தபடினாலேதான் பாதாளத்தின் அடிமட்டும் வந்து அவர் மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை கொடுத்தார். பாவமில்லாத பரிசுத்தரான அவர் நமக்காக பாவமானார். இந்த வேளையிலே உங்கள் முன்னாலே ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது அவரை புறக்கணித்து தள்ளி இருக்கிறீர்களா? அவரை பற்றி கொண்டிருக்கிறீர்களா அல்லது நன்றி உணர்வு இல்லாதவர்களாக உங்களுக்காக அவர் செய்தது குறித்த எண்ணமே இல்லாதவர்களாக இருக்கிறீர்களா? கெத்சமனேயின் உள்ளே நின்று அவர் தேம்புவதை உங்களால் கேட்க முடிகிறதா? அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்த சத்தத்தை உங்களால் கேட்க முடிகிறதா? கெத்சமனே தோட்டத்திற்குள்ளே நீங்கள் எட்டி பார்ப்பீர்கள் என்றால் அந்த ஒலிவ மரத்தின் கீழே அவர் குனிந்து மண்டியிட்டவராக நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். அடுத்த நாளே அவர் சிலுவைக்கு நேராக கடந்து செல்ல போகிறார். வசனங்கள் 45 முதல் 48 வரை வாசிக்கிறேன். அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். இங்கே கோழைத்தனமான ஒரு துரோக செயலை குறித்து வாசிக்கிறோம். ஓய்வு பெறும் பொழுது இயேசு கிறிஸ்து எங்கே தனித்திருப்பார் என்பதை யூதாஸ் அறிந்திருந்தான். அங்கே அவரது எதிரிகளை அவன் அழைத்து வந்தான். முத்தம் என்பது அன்பின் அடையாளம். ஆனால் இயேசுவை காட்டிக் கொடுக்க யூதாஸ் அதை பயன்படுத்தினான். அதை யூதாஸ் பயன்படுத்திய செயல் கீழ்த்தரமான ஒன்றாகவே இருக்கிறது. இங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய மற்றொரு சத்தியமும் உண்டு. அவர் சாதாரண ஒரு மனிதனைப் போல இருந்தபடினாலே இவர்தான் இயேசு என்று காட்டிக் கொடுக்க வேண்டியவராய் இருந்தார். இந்த நிகழ்வினாலே இயேசு கிறிஸ்து பாவமுள்ள மனிதருடைய கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டார். வசனங்கள் 49 முதல் 53 வரை வாசிக்கிறேன். அவரை சூழ நின்றவர்கள் நடக்கப் போகிறதை கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேளையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது என்றார்.
இதுவே பட்டயத்தை பயன்படுத்த வேண்டிய நேரம் என்று சீஷர்கள் எண்ணினார்கள். இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சிலுவையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார். அவர் கடந்து சென்ற பிறகு அவருடைய சொந்த பாதுகாப்புக்காகவே பட்டயம் தேவையானதாய் இருந்தது. இயேசுவின் சிலுவையிலே இருளும் ஒளியும் ஒன்றை ஒன்று சந்தித்தது. லூக்கா 22:54 பாருங்கள். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின் செல்லும் பொழுது தூரத்திலே பின் செல்வது மிகவும் ஆபத்தான ஒன்று. ஆனால் அவ்வாறுதான் பேதுரு அன்றைக்கு பின் சென்றார். இயேசு கைது செய்யப்பட்டு காய்பாவுக்கு முன்னாலே கொண்டு வரப்பட்டார். இந்த காய்பாதான் ரோம அதிகாரத்தினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நாட்களின் பிரதான ஆசாரியன். அவருடைய மாமனாகிய அன்னா மோசேயின் பிரமாணத்தின்படி பிரதான ஆசாரியராய் இருந்தான். இயேசு கிறிஸ்து முதலாவது அன்னாவுக்கு முன்னாலே கொண்டு வரப்பட்டார் என்று யோவான் எழுதியிருக்கிறார். அன்னாதான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கான முழு காரியத்திற்கும் பின்னணியிலே தலைமை தாங்கின மனிதனாய் இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது சனகரிப் சங்கம் கூடுகிறது. இப்பொழுது தூரத்திலே பின் சென்ற பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கப் போகிறான். அங்கே போய் தவறான ஒரு கூட்டத்தோடு உட்கார்ந்திருக்கிறான். பாருங்கள், வசனம் 55 முதல் 57 வரை. அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்தபோது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரியே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். அங்கே உள்ளே இயேசுவை குறுக்கு விசாரணை செய்து கொண்டிருந்தார்கள். அதே வேளையிலே பேதுரு மிக பெரிய சோதனையின் நேரத்திலே இருந்தான். இவனும் அவனோடு இருந்தான் என்று ஒரு வேலைக்காரி சொன்னபொழுது இயேசுவை மறுதலித்தான். அந்த குறிப்பிட்ட நேரத்திலே இயேசுவின் சீஷன் என்று சொல்லப்படுவதை குறித்து வெட்கப்படக்கூடிய ஒருவனாய் பேதுரு இருந்தான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் எப்பொழுதாவது இருந்திருக்கிறோமா? நம்முடைய கோழைத்தனமான பலவீனமான நேரங்களையும் சூழ்நிலைகளையும் தேவனே நமக்கு மன்னிப்பாராக. வசனங்கள் 58, 59. சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன்தான் என்று சாதித்தான். மற்றொரு கூட்டத்தோடு அவன் நிற்க முற்பட்ட பொழுது அங்கேயும் ஒருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அங்கேயும் பேதுரு மறுதலித்து மற்றொரு கூட்டத்தோடு போய் உட்கார்கிறான். இந்த இடத்திலே அவனுடைய பலவீனமான அதிகமாக பேசும் காரியத்தினாலே பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்கிறான். ஏனென்றால் அவன் ஒரு கலிலேயன் என்பதை அவனுடைய பேச்சு வெளிப்படுத்திவிட்டது. வசனம் 60 பாருங்கள். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அருமையானவர்களே, அந்த சூழ்நிலையிலிருந்து அப்படியே பேதுரு விலகி போயிருந்தால் அதுவே அவனுடைய வாழ்க்கையின் முடிவாய் இருந்திருக்கும். யூதாஸ் காரியத்தைப் போலவே அவனுடைய வாழ்க்கையும் இருந்திருக்கும். ஆனால் அங்கே நடந்தது என்ன தெரியுமா? 61, 62 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தண்டத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இயேசு கிறிஸ்து பேதுருவை நேசித்தார். அவருக்கு உண்மையாய் இருப்பேன் என்று அவன் வாக்கு பண்ணினது இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொன்னான் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆனாலும் அவன் தனது சொந்த பலவீனத்தை அறியவில்லை. சரீரத்திலே எந்த நன்மையும் இல்லை என்பதை அவன் கண்டுகொள்ளும் நிலைமைக்கு அன்று வரவில்லை. பேதுரு அழுதான். அது உண்மையான மனம் திரும்புதலின் கண்ணீர். தேவனுடைய அன்பை விட்டு தூரம் போன எந்த அவருடைய பிள்ளையும் திரும்ப வர முடியும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பேதுருவும் யூதாஸைப் போல தவறு செய்தவன்தான். வித்தியாசம் ஒன்றே ஒன்றுதான். யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தான், பேதுரு மறுதலித்தார். பேதுருவின் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி இயேசு அவனுக்காக ஜெபித்தார். வசனங்கள் 63 முதல் 65 வரை பாருங்கள். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி
அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். மூப்பர்களும் ஆசாரியர்களும் இயேசுவை அன்னாவின் வீட்டிற்கு கொண்டு சென்றார்கள். எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் அவரை பிடித்தது ஒரு தவறு. சனகரிப் சங்கத்திலே வைத்து ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் திட்டமிடும் வரை அவரை பிடித்து வைத்திருந்தார்கள். எந்த ஒரு சரியான திட்டமும் தீட்டுவதற்கு முன்னாலேயே அவர்கள் அவரை கைது செய்து விட்டார்கள். இவ்வளவு துரிதமாக அவரை கைது செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டமில்லை. ஆனால் ஒருவேளை அவர் எருசலேமை விட்டு போய்விடுவார் என்று எண்ணி யூதாஸ் அந்த மத தலைவர்களிடத்திலே போய், இப்பொழுதே நீங்கள் பிடிக்க வேண்டுமென்றால் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்க வேண்டும். ஆனால் எருசலேமை விட்டு கடந்து செல்வது இயேசு கிறிஸ்துவனுடைய திட்டம் அல்ல. இயேசுவை கைது செய்த அந்த சம்பவத்திலே அநேக காரியங்கள் சட்டத்துக்கு விரோதமாய் நடைபெற்றன. மத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை கைது செய்தார்கள். அது மோசேயின் பிரமாணத்திற்கு விரோதமானது. இரவு நேரத்திலே விசாரணை செய்தார்கள். அதுவும் தவறான காரியம். அதே நாளிலே தீர்மானம் எடுத்தார்கள். அதுவும் தவறான காரியம். பிரதான ஆசாரியன் தனது உடையை கிழித்து கொண்டான். அதுவும் மோசேயின் பிரமாணத்தின்படி குற்றமே. அவருக்கு விரோதமாக ஒரு குற்றச்சாட்டை திட்டமிட்ட பின்னர்தான் போர் வீரர்களுடைய கரங்களிலே அவர் ஒப்புவிக்கப்பட்டார். மரண தண்டனை ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் போர் வீரர்கள் அந்த குற்றவாளியோடு கூட விளையாடுவார்கள். அது எப்படி? கண்கள் கட்டப்பட்ட இயேசுவை ஒவ்வொரு போர் வீரனும் தனது கரத்தினாலே அடிப்பான். ஒரு போர் வீரன் மட்டுமல்ல, எல்லாரும் அப்படி செய்தார்கள். கட்டப்பட்ட கண்களின் கட்டை அவிழ்த்து யார் அவரை அடித்ததென்று கேட்டார்கள். திரும்ப திரும்ப அவ்வாறு அவருடைய முகத்திலே அடித்து அவரை புண்ணாக்கினார்கள். அவருடைய முகத்தை பார்த்தால் யாரும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு அவருடைய முக ரூபம் மாறுபட்டது. அவர் அவ்வளவாக அடிக்கப்பட்டார். இதைத்தான் ஏசாயா 52:14 நாம் வாசிக்கிறோம். அவரை பார்ப்பதற்கே பயங்கரமான ஒரு தோற்றத்திற்குள்ளாக்கிவிட்டார்கள். அவர் தானே சிலுவையை தூக்கிச் செல்ல முடியாமல் போனதற்கு இதுவும் ஒரு காரணமாயிருக்க வேண்டும். லூக்கா 22:66 முதல் 69 வரை. விடியற்காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மாறுத்தரம் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பார் என்றார். சனகரிப் சங்கத்திலே இயேசு கிறிஸ்துவிடத்திலே 2 கேள்விகள் கேட்கப்பட்டது. முதலாவது, நீ கிறிஸ்துவா? அவர் ஆம் என்று கூறியிருப்பார் என்றால் அவர் மேலே உடனடியாக தேச துரோகி என்று குற்றம் சாட்டிவிடலாம். ஏனென்றால் தன்னை மேசியா என்று சொல்கிற எவருமே ரோம அரசாங்கத்திற்கு எதிரானவர்கள் என்று கருதப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து 110 சங்கீதம் 1 வசனத்திலே நாம் வாசிப்பது போல, அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாக தேவனுடைய வலது பார்சத்திலே உட்காரப் போகிறார். இரண்டாவது, அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு என்ன? வசனம் 70. அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். கவனித்தீர்களா? வசனம் 71 பாருங்கள். அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுவதென்ன? நாமே இவனுடைய வாயினாலே கேட்டோமே என்றார்கள். இந்த அடிப்படைகளினாலேயே அவரை சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு அவர்கள் சம்மதித்தார்கள். நாம் நன்றாக கவனிக்க வேண்டிய ஒன்று, ரோம நியாயத்திற்காக அவர்கள் செல்லும் பொழுது இந்த குற்றச்சாட்டுகளை அவர்கள் சொல்லவே இல்லை. யூத நீதிமன்றமான சனகரிப்பிலிருந்து ரோம அதிகாரத்தை தேடி அவர்கள் சென்ற பொழுது குற்றச்சாட்டை மாற்றிவிட்டார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த எல்லா வேதனைகளையும் பாடுகளையும் இயேசு கிறிஸ்து நமக்காகத்தான் அனுபவித்தார். நாம் நீதிமான்களாக்கப்படும்படியாக, நாம் குற்றமற்றவர்களாய் தேவனின் முன்பு நிறுத்தப்படுவதற்காக அவர் அடிக்கப்பட்டார். இந்த வேத பகுதியிலே நாம் கற்றுக்கொள்கிற சில முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நாம் ஒவ்வொருவரும் எப்பொழுதுமே சோதனை நிறைந்த உலகத்திலே இருக்கிறோம். ஆனால் நாம் சோதனையிலே விழுந்து போகாதபடி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவதை குறித்து கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்மள யாராவது குறிப்பிட்ட பாவங்களிலே திரும்ப திரும்ப விழுந்து சோர்ந்து போயிருந்தால், அருமையானவர்களே, நாம் செய்ய வேண்டிய காரியம் அதிகமாக அந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும். அந்த பாவத்தை குறித்த எண்ணம் மனதிலே வரும் பொழுதெல்லாம்
அவரை நோக்கி பார்த்து தூய ஆவியானவரின் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். நாம் நிற்கிறோம் என்று எண்ணி விழுந்து போகாதபடி எல்லா சூழ்நிலைகளிலேயும் எல்லா நேரங்களிலேயும் கவனமுள்ளவர்களாயிருக்க வேண்டும். பேதுருவை போல இயேசு கிறிஸ்துவை தூரத்திலே பின் செல்கிறவர்களாக அல்ல, தவறான கூட்டங்களோடு உட்காருகிறவர்களாக அல்ல, மிக நெருக்கமாக இயேசுவை பின்பற்றவும் தவறான ஐக்கியத்தை தவிர்க்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி நாம் வாழும் பொழுது அவரை காட்டி கொடுப்பவர்களாக அல்ல, அவரை மைமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ அவர் நமக்கு உதவி செய்ய முடியும்.